नृत्तावसाने नटराजराजो ननादडक्कां नवपञ्चवारम् उद्धर्तुकामः सनकादिसिद्धान् एतद्विमर्शे சிவசூத்திரஜாலம். மகாபுராணத்தின்படி பிரம்ம புத்திரர்களான சனத்குமாரர்கள் ஈசனை நோக்கி தவம் செய்தனர். அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்கள் முன் ரிஷபாரூரராக காட்சி தந்தார். ஆனாலும் அவர்கள் தவம் கலைந்து எழவில்லை. அவர்களை எழுப்ப சிவபெருமான் தம் உடுக்கையை ஒலிக்கச் செய்தார். இது கேட்டு விழித்த சனத்குமாரர்கள் சிவபெருமானை பணிந்து வணங்கினர். அந்த உடுக்கையிலிருந்து எழுந்த 51 சம்ஸ்கிருத அக்ஷரங்களே 51 அக்ஷர சக்தி பீடங்களாயின. மேருதந்திரம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளபடி ஆ முதல் க்ஷா வரையிலான 51 எழுத்துகளும் தோன்றிய இடங்களிலேயே தேவியின் உடற்பகுதிகள் விழுந்தன. அவற்றை 51 அக்ஷர சக்தி பீடங்களாக கொண்டு சக்தி உபாசனை நம் நாட்டில் தழைத்தது. தேவி பாகவதம், ஸ்கந்த புராணம், பத்ம புராணம் ஆகியவை 70 முதல் 108 சக்தி பீடங்கள் உண்டென்று கூறுகின்றன. காளிகா புராணம் 4 ஆதிசக்தி பீடங்களை கூறுகிறது. ஆதிசங்கரின் அஷ்டதச சக்தி பீடஸ்தோத்திரம் 18 மகாசக்தி பீடங்களை கூறுகிறது. தந்திர சூடாமணியில் 51 அக்ஷர சக்தி பீடங்களை பற்றிய தகவல் வருகிறது. லலிதா சகஸ்ரநாமத்திலே பஞ்சாஷத் பீட்டரூபிணி என்ற வார்த்தை வருகிறது. மார்க்கண்டேய புராணத்தில் 64 சக்தி பீடங்கள் குறித்து கூறப்படுகிறது. தேவி பாகவதத்திலோ 108 சக்தி பீடங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் 64ஐ முக்கியமாக கொள்வர். தந்திர சூடாமணி என்ற நூலில் 51 சக்தி பீடங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. இவற்றை கண்டறிந்து பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். இவ்வகையில் பொதுவாக பக்தர்களால் வழிபடப்படும் 51 சக்தி பீடங்களை பற்றியே இந்த சக்தி பீட பவனியிலே பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.